எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதிக் மெத்தட் இன் மேக்ஸ் ட்ரிக் 5 to 8. ஆல்ரெடி நாம் வந்துட்டு வேதிக் மெத்தடில் வந்துட்டு 1 to 4 வரைக்கும் நாம் வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ நாம் 5 to 8 வரைக்கும் நம்ம இந்த ட்ரிக்கை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரிக்கை பார்க்காதவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி போவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ட்ரிக் நம்பர் 5, ஸ்கொயர் வேல்யூ ends in 5. இப்போது ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கொயர் வேல்யூ. ஒரு 5 டிஜிட் நம்பரை கொடுக்குறாங்க. ஒரு டிஜிட் நம்பர் வந்துட்டு 5ல் முடியுது அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் ஆர் 3 டிஜிட் நம்பர், எனி அதர் எல்ஸ். ஒரு டிஜிட் நம்பர் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு 5 டிஜிட் நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி எந்த டிஃபிகல்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளால் வித்தின் 2 செகண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஒரு 2 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ண சொன்னாலும் சரி, ஒரு 3 டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ண சொன்னாலும் சரி, நம்மளால் வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது அதோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது 65 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது ஒரு 2 டிஜிட் நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும்? 4 டிஜிட் வேல்யூ கிடைக்குமா? ஓகே, என்றைக்குமே சரி ஒரு 2 டிஜிட்டை நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு 4 டிஜிட்டில் தான் வரும். ஓகே, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது இந்த சம்மை பார்ப்போம். இப்போது இங்கே வந்துட்டு 65 ஸ்கொயரா, நமக்கு எப்பயுமே 5 ஸ்கொயர் வேல்யூ என்னது? 25. ஒரே நிமிஷம். இப்போது 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர். எல்லாத்துலேயுமே பாருங்களேன், லாஸ்ட்டு டிஜிட் 5ல் தான் முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ என்றைக்குமே லாஸ்ட்டு டிஜிட் வந்துட்டு 5ல் முடியறனால அது எப்பயுமே 25 அப்படிங்கிற வேல்யூவில் தான் முடியும். அதில் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக புரியுதா? ஒரு 2 டிஜிட்டு நம்பரு 5ல் முடிஞ்சுது அப்படின்னா அந்த 5ல் முடிகிறது நம்பர் வந்துட்டு என்றைக்குமே அதோட ஸ்கொயர் வேல்யூவால் 25ல் தான் அந்த ஆன்சரை முடியும். ஓகே, இப்போது நம்ம இதிலேருந்து ஒரு சம்மை நம்ம எடுப்போம். 65 எடுப்போமே. ஓகேவா? 65 எடுக்கிறோம். 65 ஸ்கொயர். இப்போது அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 65 ஸ்கொயர் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் இருக்கா? இந்த 5 ஸ்கொயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே 5 ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 25 தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸும் வராது. அதோட லாஸ்ட்டு டிஜிட், ஆன்சரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்துட்டு 25ல் தான் முடியும்.
ஓகே. இப்போது இந்த நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டும் செகண்ட் டிஜிட்டுக்கும் நமக்கு ஆன்சர் வேணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இப்போது இந்த 6 இருக்கா, இந்த 6 இருக்கா, 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 6 × 7. 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7. ஓகேவா? இந்த 7ஆல் இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா 6 6 36 42. 42. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சம்மை நம்ம போட்டு பார்ப்போம். ஓகேவா? இதே இன்னொரு சம் நான் போடுறேன். இதே தான் 45 ஸ்கொயர். 45 ஸ்கொயரை வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு டிஜிட் வந்துட்டு என்றைக்குமே நமக்கு வந்துட்டு என்னவா இருக்கும்? 25 தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு டிஜிட் 25 போட்டாச்சு. ஓகே. இப்போது 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. அப்போது 5 4s are 4 × 5 4s are 20. அப்போது 20 தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே பேஸ்டு தான். இதே தான் 2 டிஜிட்டு. இப்போ நம்ம பார்த்தது 2 டிஜிட்டு. இதே தான் 3 டிஜிட் நம்பருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அதே தான். இப்போ பார்த்தது, இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 டிஜிட் நம்பர். இப்போது 3 டிஜிட் நம்பர். இப்போது 3 டிஜிட் நம்பர் வந்துட்டு 115 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்குவோமே. இப்போது ட்ரிபிள் டிஜிட் நம்பருக்கு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 டிஜிட் வரும். ஓகேவா? ட்ரிபிள் டிஜிட் நம்பரால் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ட்ரிபிள் டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்றைக்குமே எதில் இவ்வளோ வரும்? 5 டிஜிட்டு வரும். ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்கொயரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணோன்னா அதோட வேல்யூ 25 தான் வரும். ஓகேவா? 25 போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து நமக்கு இந்த 3 டிஜிட் வேல்யூ வேணும். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? முன்னாடி இருக்கிற நம்பரை வந்துட்டு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது 11 × 12 அதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 132. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சரி ஓகே. இந்த ட்ரிபிள் டிஜிட் நம்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிக் 6க்கு போவோம். ட்ரிக்கு 6க்கு போவோம். ஒரு ட்ரிக் 6 என்ன அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈவன் நம்பர் இன் 5. ஒரு டிஜிட் நம்பரை வந்துட்டு எத்தனையோ டிஜிட் கொடுக்கட்டுமே. ட்ரிபிள் டிஜிட் நம்பரு, 4 டிஜிட்டு, 5 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஜிட் நம்பரை ஈவன் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதை நாம் வந்துட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் தராங்கப்பா, அதை நீ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சொல்லு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வந்துட்டு டைம் எடுக்கும். இதுவே நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்டில் உன்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஆன்சரை கொண்டு வர முடியும். இப்போது 26 and 62 into 5 இந்த நம்பரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இதுதான் கொஸ்டினஸ் எக்ஸாம்பிள் 1. இந்த எக்ஸாம்பிள் 1 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த 5 இருக்குல்ல,
இந்த 5 வந்துட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இந்த 5 நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 வந்துட்டு எப்படி வந்திருக்கு, நமக்கு ஒரு 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 வந்திருக்குமா? ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? இந்த 5 வந்துட்டு இந்த 5 எப்படி வந்திருக்கும்? இந்த 2 வந்துட்டு 10ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த 10/2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 5ன்னு எழுத வேண்டாம், அந்த இடத்துல 10/2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இருக்கிற ஆன்சரை சால்வ் பண்ணுங்க. 2 6 6 2. இந்த சம்மை இப்போ சால்வ் பண்ணுங்க. இப்போ எப்படி சம்மை சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 2வை இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 2s are 2, 3 2s are 6 and 3 2s are 6 and 1 2s are 1. ஓகேவா? இன்டூ இந்த 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் லாஸ்ட்டில் 0 வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு டிஜிட் நம்பர் தராங்க அப்படின்னா அந்த 5 வந்துட்டு நீங்கள் முழுசாக அப்படியே எடுத்துக்காமல் அதை ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு ஈவன் நம்பர் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஈவன் நம்பர்லேயே அடுத்த சம் பார்ப்போம். 4 2 3 6 into 5. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 5வை அப்படியே எடுத்துக்காமல் அதை ஃப்ராக்ஷனில் கொண்டு வாங்க அப்படின்ட்டுருக்கேன். அப்படிங்கிறப்போ 10 divided by 2. ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2வை இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. 4 2 3 6 இதில் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 2s are 4, 2 2s are 4, அப்புறம் 1 2s are 1 அண்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ஷனில் வரும். 1 2s are 1 சரி 1 2s are 2 அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த இடத்துல 2 போக மிச்சம் 1 இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ இங்கே 2 தான் கிடச்சிருக்கு. ரிமைனிங் 1 வந்துட்டு பாரோ அடுத்த இதுக்கு கொண்டு போங்க. 16. ஓகேவா? இங்கே வந்துட்டு 8 2s are 16 போட்டு லாஸ்ட்டில் இருக்கிற 0வை போட்டுருங்க இங்கே. ஓகேவா? புரிஞ்சுதா? நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இப்போது இந்த 2வை வந்துட்டு எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. 1 2s are 2, 2 2s are 4, 2 அதுக்கடுத்து 1 2s are 2, அதுக்கடுத்து 1 2s are 2 வரணும். ஆனால் நமக்கு இங்கே 3 இருக்குது. இப்போது 3 போக 1 மிச்சம் 1 வரும், பாரோ ஆகும். அது பாரோ 1 இப்போது 16 வரும். இப்போது 8 2s are 16 போட்டுட்டு இந்த இது 0 லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் டிஜிட்டை வந்துட்டு நாம் இது பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 0 கொண்டு வரணும்.
லாஸ்ட்டில் 0 போட்டுக்கோங்க. மல்டிப்ளை எல்லாமே டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 0. ஓகேவா? ஓகே. இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது 846482 into 5 இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நமக்கு லென்த்தியாக ஆன்சர் போகும். உட்காந்துட்டு அதை பண்ணி அதை பாரா கொடுத்து இது பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்களேன். இப்போ இந்த 10 வந்துட்டு எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? 5 என்ன எழுத சொல்லியிருக்கேன்? 10 டிவைட் பை 2ன்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 2வை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுங்க. 4 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8, 1. இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எல்லாத்தையும் அடித்தாச்சு. லாஸ்ட்டில் 0. ஓகே, ஆட் பண்ணியாச்சா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மெத்தடில் நீங்களும் அடுத்தடுத்து சம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரும். ஓகேவா? நம்ம வரும் இந்த ட்ரிக் 7 வந்துட்டு அங்கே நம்ம அங்கே ஈவன் நம்பர் பார்த்தோமா, இங்கே வந்துட்டு ஆட் நம்பர் ஒரு டிஜிட் நம்பரை வந்துட்டு ஏதோ ஒரு டிஜிட் நம்பர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுப்பா. மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்தது ஈவன் நம்பர், இங்கே ஆட் நம்பர். அதே கான்செப்ட் தான், ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறோம். அது என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, இப்போது 6 2 4 7 into 5. ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7ல் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? அது வந்துட்டு ஈவன் ஆடு நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆடு நம்பர் முடிஞ்சங்காட்டி நமக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு எப்படி வரும்? ஃப்ராக்ஷனில் வரும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வரும். ஓகே, அந்த ஃப்ராக்ஷனில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த 7 வந்துட்டு எதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆட் நம்பராக வந்திருக்கு? ஏதாவது ஒரு நம்பரை வந்துட்டு +1 பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 7 வந்திருக்கு. இப்போது இந்த 7 வந்துட்டு 6 + 1 வந்தாங்காட்டி தானே லாஸ்ட்டில் 7 முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? இப்போது நாம் இந்த 6 + 1 வந்துட்டு இந்த 7 என்ன பண்ணலான்னா, அந்த +1 போடாமல் முன்னாடியே வச்சுக்குவோமே. இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, -1 பண்ணிடுங்க. அந்த 7க்கு முன்னாடி நம்பர் 6 2 4 6 அப்படி கொண்டு வந்துடுங்க. 6 7க்கு பதிலாக 6, ஏன்னா 6 + 1 பண்ணாதான் 7 வரும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்பரை கொண்டு போயிடும். ஏன்னா இது நான் லாஸ்ட்டாக சொன்னதான் உங்களுக்கு புரியும். இப்போ கவனிங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு ஈவன் நம்பர் வந்துருச்சா? ஈவன் நம்பர் வந்தோடனே உங்களால் இப்போது நான் பழைய மெத்தட் சொல்லி உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போது பாருங்களேன், இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோமே. இப்போது 3 2s are 6, 2 2s are 2 1s are 2, 4 2s are 4, 3 2s are 6. இப்போது அங்கே ஈவன் நம்பரில் அங்கே என்ன சொன்னோம்? லாஸ்ட்டில் 0 போட சொன்னோம். இன்னும் இங்கே வந்துட்டு இது ஆட் நம்பரில், ஏன்னா இந்த சம் ஆடு நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஸோ
அதனால் லாஸ்ட்டில் 5 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்பர் வந்துட்டு பண்ணுறப்போ 0 ஆட் பண்ண சொன்னேன்னா இங்கே வந்துட்டு லாஸ்ட்டில் 5 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். 42 63 into 5. இந்த நம்பர் என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு, ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் 3ன்னு முடிஞ்சனால நமக்கு வந்துட்டு ஈவன் நம்பராக ஆட் நம்பராக கிடச்சிருக்குது. இப்போது நம்ம அந்த 3யை -1 பண்ணோம் அப்படின்னா 2 வருமா? அப்போ அதை பண்ணுங்க. 4 2 6 2. இப்போ நமக்கு ஈவன் நம்பர் கிடச்சிருச்சு. ஈவன் நம்பர் கிடச்சாங்காட்டி இப்போ நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 2 2s are 4, 2 1s are 2, 3 2s are 3, 2 2s are 1 into லாஸ்ட்டில் இப்போது 5 ஃப்ராக்ஷன் போட்டாங்காட்டி 5. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதீங்க, அடுத்த சம் இன்னொரு சம்ம கூட நான் போட்டு காட்டுறேன். மோஸ்ட்டாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போது 2 4 3 into 5 நான் போட சொல்கிறேன். ஓகே, 5 நான் போட்டு இப்போது பாருங்களேன், 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 4 2 கொண்டு வந்துட்டு 10 divided by 2 போட்டிங்க அப்படின்னா, டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4, 2 1s are 2 அண்டு லாஸ்ட்டில் 5 ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்த மாடலுக்கு நம்ம போவோம். ட்ரிக் நம்பர் 8. ஓகே, இப்போது இந்த ட்ரிக் நம்பர் 8 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு 1 to 49க்குள்ளே 5 டிஜிட் நம்பரை விட்டுருங்க. 5 டிஜிட் நம்பருக்கு தான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். இங்கே இது 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஜிட் நம்பரை கொடுக்குறாங்க, 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த லாஸ்ட்டில் 25 வந்துட்டு முடிகிறத வந்துட்டு 5 25ல் தான் முடியும் லாஸ்ட்டில். அண்டு ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணோம், அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கான ஆன்சர் அது. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ 1 to 49. அந்த 1 to 49 வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பரால் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம இங்கே பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 49 எடுத்துக்கோமே, 49 எடுத்துக்குவோம். இப்போ இந்த 49 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்ம இந்த 49 ஸ்கொயரை வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா இப்போது நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூ 2 டிஜிட் நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு 4 டிஜிட்டில் வரும். அது உங்களுக்கு தெரியும் தானே? இப்போது இந்த 49 ஸ்கொயர் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ 1 to 49க்குள்ளே தான் பார்க்குறோம். அப்போது 50க்கு கம்மியாக 50 -
49 பண்ணோம் அப்படின்னா 1. ஓகேவா? ஓகே. இப்போது இந்த 1 நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல 2 ட்ரிக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏதோ ஒரு 1 to 49 நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் தராங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 50ஆல் மைனஸ் பண்ணுங்கள். அந்த 49 வந்துட்டு 49 ஸ்கொயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 50ஆல் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 50 மைனஸ் 49 ஆன்சர் 1. ஓகே. இதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வந்த வேல்யூவை 25ஆல் மைனஸ் பண்ணுங்க. 25 மைனஸ் 1 ஈக்குவல் டு பண்ணி அப்படின்னா 24. அதுதான் இந்த ஸ்கொயரோட வேலையை ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். புரியுதா? இப்போது 49ங்கிற ஒரு ஸ்கொயர் வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா 50ஆல் அந்த நம்பரை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு வந்த வேல்யூவை 25ஆல், செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு 25ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கும் தெரியுமா, அந்த ஆன்சர், அதுதான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரோட வேல்யூ ஆன்சர். இப்போது நமக்கு லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்டு கண்டிஷன் என்னது, இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 அதை என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணேன்னா 1 தான். இந்த 1 அப்படியே நம்ம எழுதக்கூடாது. 0 and 1 இப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதான்னு என்ன சொல்கிறேங்க? இதுலேயே இன்னொரு சம் நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு 42 எடுத்துக்குவோமே. 42 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு நம்பர் 1 வந்துட்டு கண்டிஷன் நம்பர் 1 வந்துட்டு வந்த ஆன்சரை 50ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணிவிட்டு 50 மைனஸ் 42 8. ஓகே. இந்த 8 செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், 25ஆல் இந்த 8 மைனஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்கேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17. இந்த 17 தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். ஓகே. இப்போது அதே இந்த 8 ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணோன்னா it gets 64. இதுதான் லாஸ்ட்டு டிஜிட்டு நம்பர். புரிஞ்சுதா? ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் 1 to 49க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா 50ஆல் நம்ம மைனஸ் பண்ணணும். வந்த ஆன்சரை 25ஆல் மைனஸ் பண்ணணும். அந்த வந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். அதுக்கடுத்து வந்த
ஆன்சரை அந்த இதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா 64 கிடைக்கும். ஓகே, இதுவே நமக்கு வந்துட்டு இதுலேயே இன்னொரு சும்மா எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு 38 பார்ப்போமா. 38 ஸ்கொயர். இந்த 38 ஸ்கொயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், 50ஆல் மைனஸ் பண்ணணும். 50ஆல் மைனஸ் பண்ணுவோமா, 12 வரும். ஓகே, இப்போது இந்த 12 25ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு வர்றது 13. அது 13 ஃபஸ்ட்டு டிஜிட் நம்பர், ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். இப்போது இந்த 12 வந்துட்டு ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வர்றது 144. ஆனால் நாம் இங்கே அப்படியே 144 எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே வர்றது என்னது, 5 டிஜிட் நம்பர். 5 டிஜிட் நம்பராக நமக்கு வரும். ஆனால் நமக்கு வந்துட்டு எப்படி வரணும், 4 டிஜிட் நம்பர் தான் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 13 ஃபஸ்ட்டு 13 கிடச்சதா, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் கிடச்சதா, அது 13 எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 144 கிடச்சதா, அதை எப்படி தெரியுமா எழுதணும், 144 இப்படின்னு எழுதணும். எழுதிட்டு இப்போது அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க. 4 4 3 + 1 4 and 1 இப்படி தான் எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, புரியுதா? இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இதே ட்ரிக் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரிக்கு வந்துட்டு நான் போஸ்ட் போடுறேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Goodbye.